ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நைக்கா ஹால் பார்க்கலாம். ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் பல்காக நைக்காவில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த அளவுக்கு பல்கான ஆர்டர் கிடையாது. அது என்னோட மேரேஜ் டைமில் ஒரு 9000 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் மேக் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருந்ததுனால அவ்வளோ காசு வந்துடுச்சு. அதுக்கப்புறம்னு பார்த்தா இப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஆர்டர் பண்ணுது. என்ன ஸ்பெஷல்னு கேட்டால் நத்திங். நான் ரொம்ப நாளாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு கார்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். அது ஏதாச்சும் ஒரு நாள் வாங்கணும். பட் எவ்வளோ டோட்டலாக ஆச்சுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்ன எப்போ வாங்குறது அப்படின்ற ஒரு ஐடியாலாம் கிடையாது. பட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏப்ரலில் நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சார்ட் அவுட் பண்ணிடணும். லைக் என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேடு, அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எனக்கு February 14க்காக நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கார்ட்டில் இருந்த எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. இது பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் காசு போட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான லிப்ஸ்டிக்ஸ்லேருந்து போகலாம். சுகரோட ஆஸ் ஹெல் மேட்டி கிரையான் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் இதுலேருந்து செக் பண்ணிக்கோங்க. என் கையில் இப்போ 3 கிரையான்ஸ் இருக்குது. அதில் 2 நான் வாங்கினது, 1 ஃப்ரீ கிடச்சிது. அந்த 2 ஷேட்ஸ் என்ன அப்படின்னா ஜாக்கி ப்ரௌன் ஒன்று, இன்னொன்று பிராண்டி ஹேரிங்டன். இந்த ரெண்டுமே நான் இப்போ புதுசாக தான் ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட வெரோனிகா மார்ஸும் பேபி ஹவுஸ்மேன் அந்த 2 ஷேடும் இருக்குது. இது கூடவே ஃப்ரீயாக வந்தது ஹோலி கோ லைட்லி. எப்படி இருக்கும்னு தெரியல ஷேட்ஸு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதிலேருந்து ஜாக்கி ப்ரௌன் ஆக்சுவல் ப்ரௌன் இல்லை அப்படின்றது தெரியுது. இது ஆரஞ்ச் மாதிரி இருக்குது. பட் வித் லிப் லைனர் எனக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் இதோட ஃபார்முலா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எந்த ஒரு ரெக்ரெட்டுமே கிடையாது எந்த கலர் வாங்கினாலும். நெக்ஸ்ட் பிராண்டி ஹேரிங்டன். அதோட ஷேடு பார்த்தா நல்ல ஒரு நியூட் பிங்க் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி ஐ லவ் திஸ் கலர் மோர் தென் ஜாக்கி ப்ரௌன். லாஸ்ட்டாக நமக்கு ஃப்ரீ வந்த ஹோலி கோ லைட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐ திங்க் இது நல்ல ஒரு வாஷ் அவுட் பண்ணுற மாதிரியான பிங்க் எனக்கு. பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் தான். ஸ்டில் ஐ கேன் ஒர்க் இட் அவுட் வித் அ லிப் லைனர். ஒரு நல்ல டார்க் கலர் லிப் லைனர் இருந்தால் போதும். எந்த மாதிரியான லிப்ஸ்டிக்குமே நம்ம ஒர்க் பண்ண வச்சிடலாம். நான் இந்த லிப் கிரேயன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 ஷார்ப்பனர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியலை. நம்ம 10 ஆர்டர் பண்ணால் கூட ஒன்று தான் அட் அ டைம் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. தென் இது லாக்மியில் இருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ரேஞ்ச். நான் இது வரைக்கும் லாக்மி லிப்ஸ்டிக்ஸ் ட்ரை பண்ணதே கிடையாது. உங்களுக்கு டூடுல் டைரி ஸ்வேதா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சஜஸ்ட் பண்ணி அந்த ஃபேவரட்ஸ் ஆஃப் 2025ல் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சீரியஸ்லி இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது தான். பிகாஸ் இன்றைக்கி காலேஜுக்கு நான் இதுதான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். வித் ஒன் டார்க் சாக்லேட் லிப் லைனர் தட் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் லாங் லாஸ்டிங்கும் கூட. இந்த ஷேடோட நேம் நியூ ட்ரீம் டஸ்கி டோன். அதுக்கப்புறம் ஃபேராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நல்லாவே சூட் ஆகும். தென் லெட்ஸ் கம் டு த ப்ரைமர் பார்ட். இது நான் காசு போட்டு வாங்கியிருந்தேன். இன்சைட்ல இருந்து ஜெல் ப்ரைமர். மேக்கப் நான் கொஞ்சம் ஹெவியாக போட போகிறேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் ஒகேஷனுக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் ஹெவி மேக்கப் எதுவும் போடாததுனால, விச் மீன்ஸ் நான் எந்த ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணாததுனால இதை வந்து ஸ்டாக் பண்ணாமலே இருந்தேன். இந்த ப்ரைமர் ஸ்விஸ் பியூட்டியில் இருந்து இது எனக்கு ஃப்ரீ கிடச்சிருந்துச்சு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் அமௌண்ட் கொடுத்து வாங்கின இன்சைட் ப்ரைமரை விட ஃப்ரீயாக வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டி ப்ரைமர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கூட்டத்தில் யாருடா கருப்பு ஆடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து நான் நைக்காலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலை, அமேசான்லேருந்து பண்ணது. பட் இது மட்டும் தனியாக இருக்கே பாவமேன்னு சொல்லிட்டு நான் இது கூடவே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இது விஷ்கேரோட டிண்டட் லிப் பாம். அதுவும் SPF 50 இருக்கிறது. எனக்கு யூஸ்வலாக டிண்டட் லிப் பாம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பட் எவ்ரிடே யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது அது மாதிரி தான். பட் இதோட ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இனிமேல் கண்டிப்பாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இதில் வந்து பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த மேபிளின் ஏஜ் ரிவைன் கன்சீலர். இது கொஞ்சம் ப்ரைஸியர் சைடு, அதனால் நான் இவ்வளோ நாளாக வாங்கலை. பட் இப்போது அந்த நைக்கா பிங்க் சேலில் எனக்கு நல்லாவே ஆஃபரில் கிடச்சிது. பட் கேரமல் ஷேடு என்னோடதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ChatGPT எனக்கு சஜஸ்ட் பண்ணது மீடியம் ஷேட் வாங்கு அப்படின்னு. பட் மீடியம் ஷேட் வந்துட்டு வே லைட்டர் தேன் மை ஸ்கின் டோன். அது மட்டும் இல்லாமல் நான் பிக்மெண்டேஷன் மறைக்கிறதுக்கு தான் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேடு போகலாமே அப்படின்ட்டு கேரமல் வாங்கினேன். பட் கேரமல் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிச்சு அது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆஷியாக கிரேயாக தான் தெரிஞ்சிச்சு. ஸ்டில் ஐ கேன் ஒர்க் இட் அவுட் வித் ஆரஞ்ச் கரெக்டர். நெக்ஸ்ட் என்னோட பர்ச்சேஸ் ஆரஞ்ச் கரெக்டர். நான் இதுக்கு முன்னால் ஒரு நல்ல ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட நேம் மறந்துட்டேன். அது எந்த பிராண்ட்லேருந்து வாங்கினேன்னு சுத்தமாக தெரியல. சரி இந்த டைம் இன்சைட்டோடது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இது
இது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியலை, சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல முடியலை. ஒரு 5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு. பட் நான் இதுக்கு முன்னால் யூஸ் பண்ணது ஐ திங்க் ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இது எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிச்ச மாதிரி தெரியலை. பிகாஸ் எனக்கு இது நியான் ஆரஞ்சு மாதிரி, தட் இஸ் அந்த செந்தூரம் ஆரஞ்சு அந்த மாதிரி தெரியுது. எனக்கு அது மாதிரி தேவையில்லை. இட்ஸ் ஓகே, ஐ மிஸ்ட் இட். லாஸ்ட் டைம் என்ன வாங்கினேன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, இதை வச்சு ஒர்க் பண்ணுவோம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ரிக்ரெட் பண்ண வெரி பிக் ஃப்ளாப் ப்ராடக்ட், தட் இஸ் லாக்மியோட ஃபவுண்டேஷன் பற்றி எந்த ஒரு கோளாறும் கிடையாது. என்னென்னா ஷேடு, யூஸ்வலாக நான் வந்துட்டு மேப்ளின்ல இருந்து 330 டாஃபி வாங்குவேன். அது வாங்கினேன் அப்படின்னா எனக்கு பெஸ்ட்டான ஷேடு அது கிடையாது. ஸ்டில் எனக்கு எந்த ஷேடு வாங்குறதுன்னு தெரியலை. ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை வச்சு போடும்போது எனக்கு கொஞ்சம் மட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செட் ஆகிடுச்சுன்னு நானே மனசை தேத்திட்டு அதான் போட்டுட்ருந்தேன். இந்த ChatGPTக்கு என்னோட பேர் ஃபேஸ் ஃபோட்டோ மோர் தென் 100 ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருப்பேன் இது வரைக்கும். ஒரு 10-15 டைம் சேட் பண்ணிவிட்டு அதுகிட்ட கேட்டதுக்கு அதுதான் சொல்லிச்சு, W240 நீ வாங்கு, அது உன்னோட ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கும், பிகாஸ் உன்னோடது ஆலிவ் அண்டர் டோன் அப்படின்னு. இப்போ பார்த்தா இது அவ்வளோ லைட்டாக இருக்குது, ஃபேஸில் போடும்போது பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குன்னு போய் கேட்டால் அப்படியே உல்ட்டாவாக ரிவர்ஸ் பண்ணி பேசுது. ChatGPTயை ஃபுல்லாக நம்பினது என்னோட தப்பு தான். ஆனாலும் நான் எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது எனக்கு ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு வச்சுக்கிருவேன். எக்ஸ்பைரி டேட்டும் இருக்குது. ஸோ ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் காம்பேக்ட் பவுடர் வந்து லாக்மியோடது ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நேச்சுரல் சின்னமன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா மேப்ளினோட 330 டாஃபி கூட கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஸோ என்னால் இதை நல்லாவே யூஸ் பண்ண முடியும், எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கே பியூட்டியோட லட்டே அப்படின்ற லூஸ் பவுடர் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஆலிவ் இருக்குது. ஆலிவ் ஷேட் வந்துட்டு ஒரு ஹாஃப் அளவுக்கு முடிச்சு வச்சுருக்கேன். இந்த லட்டே வந்து எனக்கு லைட்டர் ஷேட் தான், பட் பிரைட்டனிங் பர்பஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் நிறைய லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பெஸ்ட்டான ஒரு லூஸ் பவுடர் அப்படின்னா கே பியூட்டியோட தான். அது சீம்லெஸ்ஸாக அப்படியே நம்ம ஸ்கின்னாக மெல்ட் ஆகும், சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 2 ஷேட் வந்து டார்க்கராக வாங்கிட்டாலோ லைட்டராக வாங்கிட்டாலோ நம்ம வந்து ஒரி பண்ணவே தேவையே கிடையாது. பிகாஸ் அது அப்படியே ஸ்கின்ல போய் மெல்ட் ஆகி உட்காந்துக்கிறோம், உங்களுக்கு தனியாக ஆடாலாம் எடுத்து காட்டாது. ஸோ இந்த 2 பவுடர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஷேட் ரேஞ்சாக இருக்கட்டும் இல்லை அதோட அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு தான். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஹோலோகிராஃபிக் ஐலைனர் வாங்கியிருந்தேன். ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் அந்த ஜிகு கைண்ட் ஆஃப் ஷிம்மர் ஐ ஷேடோஸ். பட் இதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் டைமில் வந்து மால் போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன், இல்லை வேறு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கூட வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஆர்வக்குளரில் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டு அதை ஸ்வைப் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு உடச்சிட்டேன். அதுக்கப்புறமா அச்சோ மணி வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, அதை ஸ்வைப் பண்ணும்போது அது ரியலி த ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நான் கண்ணிலையுமே போட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை, ஒரு 6 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது, ஒன் டைம் பர்ச்சேஸ் தான். ரொம்ப ஆசைப்பட்டு எப்பயாச்சும் வாங்குறது, வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அண்ட் ஐ ஃபர்காட் டு டெல் த நேம் ஆஃப் தி ஷேட். இது வந்துட்டு ஸ்டார் டஸ்ட் அப்படின்றது. இதுலேயே மில்கி வே, காஸ்மிக் அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. தென் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. யூஸ்வலாக நான் NYBல இருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வாங்குவேன். இந்த டைம் சரி இங்கே இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் எனக்கு தெரியலை, நான் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். பட் இப்போது வந்து சும்மா அப்படியே கையில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். ஸ்ப்ரே வந்து ஓகேவாக இருக்குது, பட் ஸ்டே ஆகுறது இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஃபேஸில் மேக்கப் போட்டுட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் மொத்தமாக நைக்கால ஆர்டர் பண்ணதில் 90% ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் வந்துருச்சு, உங்களுக்கு காட்டினது எல்லாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் வந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. அது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். யூஸ்வலாக நான் டார்க் சாக்லேட் ஷேடு தான் வாங்குவேன், பட் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்ததுனால பர்கண்டி அண்ட் மரூன் இந்த 2 ஷேட்ஸுமே வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக லாக்மியிலேருந்து கோல்டு ஷேடில் இருக்கிற ஸ்ட்ரோப் க்ரீம். ஓவராலாக என்னோட கார்ட் ப்ரைஸ் 6000 வந்துச்சு. பட் நைக்காவோட பிங்க் சேலில் எனக்கு 4000 ருபீஸ்க்கு இது எல்லாமே கிடச்சிது. இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.